ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறது கிரிக்கெட்டை பற்றி எனக்கு மனசில் பட்ட ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, இந்த லாஸ்ட் ஒரு 1 வீக்காக பார்த்திங்கன்னா ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே ஒரு பிக்கஸ்ட் ட்ரேடு அப்படின்னு சொல்லி ஜடேஜா vs சஞ்சு சாம்சன் ட்ரேடை பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ சிலர் சில கிரிக்கெட் பிரபலங்கள் சஞ்சு சாம்சன் ஜடேஜா ட்ரேட் நடக்கக்கூடாது, ஏன்னா ஜடேஜா 17 வருஷமாக சென்னைக்காக விளையாண்டுருக்காரு, ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிவிட்டு ஒரு டைம் அஸ்வின் பேட்டி எடுத்தப்போ ஜடேஜா சொன்ன ஒரே விஷயம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டு இருந்தாங்க. நிறையா ஃபேன்ஸ் இந்த மாதிரி நம்ம ஆகக்கூடாது அப்படிங்கிற நிறையா ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. இதில் நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன் அப்படின்னா, இட்ஸ் ஆல் அபவுட் பிஸ்னஸ். ஒரு ஃப்ரான்ச்சைஸே அவங்களோட க்ரோத்துக்காக ஒரு ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம கிரிக்கெட் பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எல்லாமே எமோஷன். கிரிக்கெட் எமோஷன் தான், கிரிக்கெட் ஸ்போர்ட்டை நான் சொல்ல வரல. பட் அந்த எமோஷன், நம்மளோட எமோஷனை வச்சு இன்னொருத்தங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளை அந்த வட்டத்துக்குள்ளே கொண்டு நம்மளை அடிக்ட் ஆக்கிட்டாங்க. நம்ம இப்போ நமக்கு ஃபேமிலி ஒர்க் ஒர்க் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு டிவி முன்னாடி உட்காந்துட்ருக்கோம். அதை நீங்கள் பார்க்கவே வேணாம். நானும் கிரிக்கெட்டர் தான், நானும் கிரிக்கெட் பார்ப்பேன், ஐபிஎல் பார்ப்பேன். பட் நம்மளோட ஒர்க்கை தள்ளி வச்சுட்டு இந்த ஐபிஎல் பார்க்குறதோ, வேலைக்கு போகாமல் லீவ் போட்டுட்டு ஐபிஎல் பார்க்குறது, ஸோ இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல், ஏன்னா எல்லாமே பிஸ்னஸ் ஆயிடுச்சு. இப்போ வீடியோஸே ஐபிஎல் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் பார்த்திங்கன்னா, பழி தீர்க்குமா இந்தியா, ஆர் சென்னை பெங்களூர் பழி தீர்க்குமா, மும்பை சென்னை ரைவல்ரி, ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி இந்த ஆட்லேருந்து எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளை அடிக்டட் ஆக்குறாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த் 2 மந்த்க்கு ஒன்ஸ் தான் ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் டோர்னமெண்ட், ஏதாவது டோர்னமெண்ட்ஸ்னால் அப்படி தான் நடக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எவ்ரி மந்த் ஏதோ ஒரு டோர்னமெண்ட் நடந்துகிட்டே இருக்குது. எல்லாமே பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க. ஸோ இதுக்குள்ளே நம்ம விழுக வேண்டாம். நம்ம நம்மளோட ஒர்க் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீ சென்னை ஃபேனாக இருக்கலாம், நம்ம எந்த டீமோட ஃபேனாகவும் இருக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபேமிலி, நம்ம குடும்பம், அதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க்கு. இது ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான். நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் தான் இதை பார்க்கணும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. என்ன ஒர்க் இருந்தாலும் அதை விட்டுட்டு டிவி முன்னாடி உட்காந்துருக்கோம். நான் கிரிக்கெட் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல வரல, கிரிக்கெட் நியூஸஸ் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல வரல. பட் நம்ம ஒர்க்கு முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் இதெல்லாம் கேதர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வரேன். தேங்க்யூ, பை.